சரி பிள்ளைங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஃபினான்ஷியல் பீரியடை மாத்துறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ட் F2. நம்ம வந்து ஒரு டேட்டை மாற்றணும்னா F2 கொடுக்கணும், ஒரு பீரியடே மாற்றணும்னா ஆல்ட் F2 கொடுக்கணும். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, இவங்க என்ன கொடுக்குறாங்க, F2 கொடுக்குறாங்க. இது ஒரு சிங்கிள் டேட் மாத்துறதுக்கு ஆல்ட் F2 கொடுக்குறாங்க. இது வந்து இது ஓகே, இது கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் F2 கிடையாது கண்டிப்பா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து டி வந்து ஷிஃப்ட் F2. இதுல கரெக்ட் ஆன்சர் எதுன்னு காட்டும் பாருங்க, ஆல்ட் F2 தான் கரெக்ட். ரைட், அடுத்து 452 क्वेश्चन பாருங்க. which combination of keys used to open Tally reference manual? Tallyயோட ரெஃபரன்ஸ் மேனுவல், அதாவது ஹெல்ப். நம்ம இப்ப ரெஃபரன்ஸ் மேனுவல் என்ன கேட்டீங்கன்னா Tallyயோட ஹெல்ப் நாம எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த மாதிரி கேக்குறாங்க. இதுல என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, எது கரெக்ட்ன்றது சொல்லலாம். அதாவது ஆல்ட் ஹெச், ஹெச் ஃபார் ஹெல்ப். ஓகேவா? ஹெல்ப் தான் கரெக்ட். இதுல ஆல்ட் ஹெச் கொடுக்கறது தான் கரெக்ட். ஓகேவா? அதனால ஆல்ட் ஹெச் கொடுத்தா ஹெல்ப் ஓபன் ஆகும், இதுதான் சரி. ஆனா இவங்க என்னென்ன அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, ஆல்ட் எம், எம் கொடுக்குறாங்க ஆனா இது உண்மை கிடையாது. ஆல்ட் ஆர் கொடுக்குறாங்க, இதுவும் கிடையாது. ஆல்ட் டி கொடுக்குறாங்க, இதுவும் கிடையாது. ஆல்ட் ஹெச்ன்றது தான் ஹெல்ப்புக்கான கரெக்டான ஆப்ஷன். சரியா? அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா which function key is used to list select a company in Tally? அதாவது வந்து ஒரு கம்பெனி நாம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதாவது அதனோட டீடைல்ஸ் பார்க்கணும், இல்ல அந்த கம்பெனியோட பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுக்கு நம்ம எந்த கீ பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஆல்ட் F1 செட் கம்பெனி, F1ன்றது வந்து சூஸ் கம்பெனி. சரியா? F1 அப்படின்றது F3 கொடுக்குறாங்க, F5 கொடுக்குறாங்க, F7 கொடுக்குறாங்க. இதுல பாருங்க F1 அப்படின்றது தான் கம்பெனியை சூஸ் பண்றதுக்கானது. சரியா? F1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தபடியா where are the transactions entered தான் வரணும் before taking to the appropriate ledger account. அதாவது வந்து நம்ம லெட்ஜர் கொண்டு போகிறதுக்கு முன்னால எந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இடத்துல கேட்டீங்கன்னா நம்ம கூட முன்னே சொல்லிடுறோம், ரஃப் நோட் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னது? இங்க வரும் பேலன்ஸ் ஷீட். அது கிடையாது, நம்ம ரஃப் நோட்னு முதல்ல இதை சொல்லி இருக்கோம். எது சொல்ல பார்க்கலாம், இப்ப பேர் தெரியுது, என்னது அது? ஜேர்னல். ஜேர்னல்ன்றது தான் ரஃப் நோட். ரெசிப்ட்ஸ் கிடையாது, வவுச்சர்ஸ் கிடையாது. ஜேர்னல்ன்றது ஆப்ஷன் டி-ல இருக்குது. ஆப்ஷன் பி தான் ரைட். சரியா? நமக்கு லெட்ஜர்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால அக்கௌண்ட் வந்து எந்த இடத்துல நம்ம ரஃப் என்ட்ரி போடுவோம்னா ஜேர்னலைஸ் பண்ணும்போது ஜேர்னல்ல தான் அதை போடுவோம். சரியாப்பா? அடுத்தது பாருங்க, which term is used for amount invested for starting a business by a person? ஒரு நபர் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவரு பணம் முதலீடு போடுறாரு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து கேபிட்டல்னு பேரு. அதுக்கு பேரு கேபிட்டல். அசெட்னா வித்தா காசு ஆகும்ன்றது அசெட். சரியா? கேபிட்டல்ன்றது தான் முதலீடு, மூலதனம். அது வந்து கேபிட்டல். டெபிட் அப்படின்னா கடன். கிரெடிட் லைபிலிட்டினாக்கா நம்ம தர வேண்டிய, கம்பல்சரியா தர வேண்டியது. ஆனா வியாபாரத்துக்கான முதலீட்டை நம்ம என்ன சொல்லணும்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த இடத்துல கேபிட்டல்ன்றது ஆப்ஷன் பி-ல இருக்குது, அதுதான் சரி. அடுத்தபடியா what is the purpose of technological feature in Tally? டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து டேட்டாவை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்றது, பேக்கப் எடுக்கிறது, அப்புறம் ரெஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க அதுல சொல்றாங்க. அலோஸ் இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் டேட்டா. டேட்டாவை ஒரு இடத்துக்கு இம்போர்ட் பண்றது, அதாவது ஒரு இடத்துல ஒரு பேக்கப் வச்சிருக்கோம், அந்த பேக்கப்ல இருந்து எடுத்துன்னு வருது, வெளியில எடுத்துன்னு வருது, திரும்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பி விடுறது. ஓகேவா? இதுதான் கரெக்ட். ஃபிளெக்சிபிள் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிடையாது. இது வந்து இன்வென்டரி ஃபீச்சர்ஸ்ல வருது. யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ன்றது இன்வென்டரி ஃபீச்சர்ஸ் சம்பந்தப்பட்டது. ப்ரொவைட்ஸ் பட்ஜெட்டிங் ஆப்ஷன், இது வந்து ஃபினான்ஷியல் ஃபீச்சர்ஸ்ல பட்ஜெட்டிங் வருது. ப்ரொவைட்ஸ் ஆப்ஷன் ஃபார் டேட்டா பேக்கப். பேக்கப் எடுக்கிறதும் டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ்ல தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் டேட்டான்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்ட். ஆனா இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் சொல்லல, எக்ஸ்போர்ட்டிங்கிறது இன்னொரு வார்த்தை தான் பேக்கப். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறோம்ன்றது தான் பேக்கப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். சரியா? அதுவும் டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ்ல தான் வரும். அடுத்தபடியா 457 பாருங்க, which term is used for giving aspect of a transaction? நாம ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறோம்னா நம்ம யாரு? நம்ம முதலாளி. முதலாளியா இருந்தா நம்மள என்ன சொல்றோம்? கிரெடிட்டார்னு சொல்றோம். ஒருத்தர் கடன் வாங்கினா நம்ம யாரு? கடனாளி. நம்மள டெட்டார்னு சொல்றாங்க. அப்போ கிரெடிட்டார்ன்றவர் பணம் கொடுக்கிறவர், டெட்டார்ன்றவர் பணம் வாங்குறவர். இங்க என்ன கேட்டீங்கன்னா கிவிங் ஆஸ்பெக்ட். அதாவது ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுத்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கேக்குறாங்க? கிரெடிட். பணம் வாங்கினா டெபிட். ஜேர்னல் கிடையாது, வவுச்சர் கிடையாது. இந்த ரெண்டும் சிடி ரெண்டுமே சம்பந்தம் இல்லாதது. கிரெடிட்ன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். இவங்க என்ன சொல்றாங்க பாப்போம், கிரெடிட் தான் ரைட். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க, which term is used for all the amounts payable by a business concerned to outsiders? இப்ப நாம ஒரு கொஞ்சம் பேருக்கு சம்பளம் தரணும்,
கொஞ்சம் பாக்கி இருக்குது, நம்மளுக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய பாக்கி இருக்கு. அப்புறம் நம்ம பொருள் வாங்கிட்டோம் ரா மெட்டீரியல், அது கொஞ்சம் இந்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்றதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் கேக்குறாங்க, லயபிலிட்டி. அது எல்லாம் நம்முடைய லயபிலிட்டி. அசெட்ஸ் கிடையாது, கேபிட்டல் கிடையாது, டெபிட் கிடையாது, லயபிலிட்டிஸ். என்னன்னா நீ கட்ட வேண்டியது. ஓகேவா? லயபிலிட்டிஸ் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி கரெக்ட். ரைட்டா? அடுத்தபடியா which is a statement of all ledger account balances prepared at the end of particular period to verify the accuracy of entries. நாம ப்ராப்பரா என்ட்ரி போட்டோமா அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நாம ஒரு வேலை செய்வோம். அதுக்கு பேர் என்னது? பேலன்ஸ் பண்றது, ட்ரையல் பேலன்ஸ் உருவாக்குறது, பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்றது. சரியா? ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன செய்வோம்னா எல்லா டெபிட்டிங் கூட்டும் எல்லா கிரெடிட்டிங் கூட்டும் ரெண்டும் சமமா வரலன்னா நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? அதுக்கு ஜேர்னல்ஸ் கேக்குறாங்க, ஜேர்னல்ஸ் இல்ல. ரெசிப்ட்ஸ் கேக்குறாங்க, ரெசிப்ட்ஸ் இல்ல. ட்ரையல் பேலன்ஸ் இதுதான் சரி, வவுச்சர் கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் தான் என்ன செய்யும், நம்மளுடைய அமௌண்ட் எல்லாத்தையும் கூட்டி எல்லா டெபிட்டிங் கூட்டும் எல்லா கிரெடிட்டிங் கூட்டும் அதுக்கப்புறமா எது மேக்ஸிமம் அதிகமா இருக்குது அப்படின்றதுக்கு பார்க்கும். ரெண்டும் சமமா இருந்தாதான் கரெக்ட். டெபிட் அதிகமா இருந்தாலும் தப்பு, கிரெடிட் அதிகமா இருந்தாலும் தப்பு. இதுல ட்ரையல் பேலன்ஸ் ரைட், அப்புறம் சி ரைட். அதுக்கப்புறமா 460 பாருங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் கீ கண்ட்ரோல் கியூ கீ இன் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்? கேட்வே ஆஃப் டாலில வந்து கண்ட்ரோல் கியூ கொடுத்தாக்கா குவிட், கியூ ஃபார் குவிட். எந்த இதுவும் இல்லாம டோட்டலா வெளியில போயிடு அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் தி டாலி ஸ்கிரீன். குவிட் டாலி கரண்ட் ஸ்கிரீன். கரண்ட் ஸ்கிரீன்ல இருந்து வெளியில போ. எக்ஸிட் வித் கன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க, எக்ஸிட் வித்அவுட் கன்ஃபர்மேஷன். எக்ஸிட் வித்அவுட் கன்ஃபர்மேஷன்ன்றது அர்த்தம், அதாவது அப்பிடைடு அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல் கியூ கொடுத்தா அப்பிடைடு சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த காலி பண்ணி அப்பிடைடு அப்படின்றது அர்த்தம். ஆப்ஷன் டி ரைட். ஓகேவா? அடுத்தபடியா வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆல்ட் டபிள்யூ கீ இன் டாலி? ஆல்ட் டபிள்யூ அழுத்தினா என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. ஆல்ட் டபிள்யூ அப்படின்றது ஃபினான்ஷியல் பீரியட் மாத்துறதுக்கு கிடையாது, அது வந்து ஆல்ட் F2. இன்வோக் டாலி ரெஃபரன்ஸ் மேனுவல். ரெஃபரன்ஸ் மேனுவல் வந்து ஆல்ட் H. ஓகேவா? டிஃபால்ட் வெப் ப்ரௌசர் W ஃபார் வெப், W ஃபார் வெப். அப்ப ஆல்ட் W கொடுத்தோம்னா வெப் ப்ரௌசர் ஓபன் ஆகும். நம்மளோட கம்ப்யூட்டரோட டிஃபால்ட் வெப் ப்ரௌசருக்கு அது வரும். எக்ஸிட் டாலி வித்அவுட் கன்ஃபர்மேஷன், எக்ஸிட் ஆகாது. இதுல ஆப்ஷன் சி தான் ரைட். வெப் ப்ரௌசர் வரதுக்கு ஆல்ட் W. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டபிள்யூவும் இந்த இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம். எப்படின்னா W ஃபார் வெப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ட் W சொன்னா இந்த வெப் ப்ரௌசர், அதுக்காக W. ரைட்டாப்பா? இப்ப நாம அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். 462. இதுல which combination of function keys is used to open inventory vouchers entry menu? அதாவது இன்வென்டரி வவுச்சர் நாம என்டர் பண்ணோம்னா என்ன கீ பயன்படுத்தணும்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு 5 ஸ்டார் இருக்குது. டாலில அதிக கேள்வி எல்லாம் தப்பா இல்ல, ஸ்மார்ட் அக்கௌண்டிங்ல நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த கேள்வியில நமக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் வருது. அது என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம். சரியா? இந்த கேள்வி கொஞ்சம் கவனமா பாருங்க. ஆல்ட் F1. ஆல்ட் F1 எதுக்காக? கம்பெனி ஷட் கம்பெனி, அதுக்காக. ஆல்ட் F3. ஆல்ட் F3யும் வந்து கம்பெனி சம்பந்தப்படுது. ஆல்ட் F5. ஆல்ட் F7. இதுல ஆல்ட் F5 F7 ஆல்ட் F1 சொல்றாங்களா? ஆல்ட் F1 வந்து நம்ம கம்பெனி ஷட் கம்பெனி தானே சொல்லுவோம். சரி, ஓகே, நமக்கு அதை பத்தி கவலை கிடையாதுமா. நம்ம என்ன சொல்றோம்னா எந்த கீ கொடுத்தாக்கா நமக்கு வந்து வவுச்சர் என்ட்ரி வரும் கேக்குறாங்க. ஆல்ட் F1 ஞாபகம் வச்சுக்கோங்க. which combination of function key is used to open inventory voucher entry? இன்வென்டரி என்ட்ரிக்காக நம்ம எதை பயன்படுத்துறோம் கேக்குறாங்க. ஆல்ட் F1 நம்ம சொல்லுவோம். ஆனா இது சரியா தவறானதை பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ட் F1 வந்து ஷட் கம்பெனி மாதிரி எனக்கு ஞாபகம். ஓகே, F1 வந்து ஓபன் கம்பெனி, அதுக்காக. அடுத்து which combination of keys used to save information in tally? டாலில நம்ம ஒரு தகவலை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா என்ன ஷார்ட்கட் இருக்குது? சேவ் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கேக்குறாங்க. கண்ட்ரோல் A, அப்புறம் கண்ட்ரோல் I, கண்ட்ரோல் S, கண்ட்ரோல் X. இதுல வந்து கண்ட்ரோல் S இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கண்ட்ரோல் S வந்து பழைய காலத்தோடது. கண்ட்ரோல் A தான் கரெக்ட். கண்ட்ரோல் Aன்றது வந்து எப்படின்னா டாலி வந்து A ஃபார் அக்செப்ட், அதுக்காக சொல்லும். நம்ம A ஃபார் அக்செப்ட், அதுதான் அதுல கரெக்ட். சரியா? கண்ட்ரோல் A ரைட். அடுத்தபடியா which shortcut key is used to shut company from the gateway of tally screen? gateway of tallyல இருந்து நம்ம ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கு நாம என்ன ஷார்ட்கட் பயன்படுத்தணும்னு கேக்குறாங்க. ஆல்ட் F1 தான் எனக்கு தெரிஞ்ச. ஆல்ட் F1 தான், ஆல்ட் F1 தான். இங்க பாருங்க பிள்ளைங்களா, நான் அந்த 5 ஸ்டார் போட்டேன் இல்லையா, அந்த 5 ஸ்டார்ல தப்புன்னு சொன்ன ஆல்ட் F1 போட்டா கம்பெனி ஷட் கம்பெனி தான் சொன்னேன். இங்க பாருங்க ஷட் கம்பெனி வருது.
ஷட் கம்பெனிக்கு தான் ஆல்ட் F1. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு சொன்னாங்க, இன்வென்டரி வவுச்சர் அதுக்கு வந்து ஆல்ட் F1 சொன்னாங்க. அது தப்பு. ஓகேவா? ஆனாலும் நம்ம அதை 5 ஸ்டார் கொடுத்து அது நம்ம ஆல்ட் F1 எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும் சொல்லு, நமக்கு யார் மார்க் போட போறாங்க, நிமி தான் மார்க் போட போகுது. கடவுள் அவங்க தப்பா சொன்னாலும் அதுதான் ரைட்டு. ஓகேவா? அதனால நம்ம ஆல்ட் F1 ரெண்டுத்துக்கும் ஆன்சர் எடுத்துக்கணும். அடுத்தபடியா which register is used to post the journal entries periodically. நம்ம journal entry அதாவது journal entry வந்து rough note மாதிரி, நம்ம சொன்னல fair note வந்து ledger. இப்போ journal entry லெட்ஜர்ல கொண்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. லெட்ஜர்னு நானே பேரை சொல்லிட்டேன், அவங்க ரெஜிஸ்டர்னு சொன்னாங்க. லெட்ஜர் போஸ்டிங் தான் அதுக்கு பேரு. ஓகேவா? பில் புக் சொல்றாங்க தப்பு, கேஷ் புக் சொல்றாங்க தப்பு, லெட்ஜர். நான் வந்து என்ன பண்றேன்னா தெளிவா உங்களுக்கு பதில சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு பதிலையே சொல்லிடுறேன். சரியா? லெட்ஜர் தான் கரெக்ட் ஆன்சர். லெட்ஜர்ல தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஜர்னல் என்ட்ரிய. அடுத்தபடியா லெட்ஜர் தான் கரெக்ட்னு சொல்லுதான். ரைட். அதுக்கு அடுத்தது 466 பாருங்க. which sequence of auction is used to view trial balance on the screen. ட்ரையல் பேலன்ஸ் எனக்கு வரணும்னா நம்ம எப்படி போவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரையல் பேலன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம வந்து கேட்வே ஆஃப் டேலில போகணும்னா அதுக்குள்ளால டிஸ்பிளேக்குள்ளால போனா கேட்வே ஆஃப் டேலி ட்ரையல் பேலன்ஸ் இருக்குதா, டிஸ்பிளேக்குள்ளால போனா ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல இருக்காது. டிஸ்பிளேக்கு போய் அக்கௌண்ட் புக்ல போயிட்டு வராது. கேட்வே ஆஃப் டேலி அது உள்ள டிஸ்பிளே அது உள்ள ட்ரையல் பேலன்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது வந்து which report displays summary of all cost centers under a cost category. அதாவது நம்ம ஒரு காஸ்ட் சென்டர்னா முதல்லயே சொன்னோம், நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற இடத்துக்கு பேர் தான் காஸ்ட் சென்டர். சரியா? இது வந்து இந்த காஸ்ட் சென்டரோட சம்மரி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும்னா எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டகரி சம்மரி, காஸ்ட் சென்டர் பிரேக்கப், குரூப் பிரேக்கப், இதுல பாத்தீங்கன்னா லெட்ஜர் பிரேக்கப். அவங்களே சம்மரின்னு ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்க, கேட்டகரி சம்மரின்னு கொடுத்துட்டாங்களா. இந்த வார்த்தை ரெண்டுத்தையும் அங்க தனித்தனியா பயன்படுத்தினாங்க, இங்க ஒன்னா சேர்த்து கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்லு, இங்க பாரு, இந்த இடத்துல கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க, அது இங்க வந்துருக்கு. சம்மரின்றது இங்க கொடுத்துருக்காங்க, அது இங்க வந்துருக்கு. இடத்த மட்டும் மாத்தி கொடுத்து நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா கேட்டகரி சம்மரின்றது தான் கரெக்ட். வெவ்வேறு காஸ்ட் சென்டர்ல நடக்கக்கூடிய செலவுகளை எல்லாம் கண்டுபிடிச்சு ஒன்னா பாக்குறதுக்கு கேட்டகரி சம்மரி. அதுதான் ஆப்ஷன் ஏ ரைட். அப்புறமா which function key is used to enter purchase. பர்ச்சேஸ் நாம எப்படி என்டர் பண்ணுவோம் கேக்குறாங்க. பர்ச்சேஸ் வவுச்சருக்கு என்ன ஷார்ட் கட், அதுதான் இப்படி கேக்குறாங்க. F6 ன்னு சொல்றாங்க. F6 வந்து பேமெண்டா, F5 வந்து பேமெண்ட், F6 வந்து ரெசிப்டா இருக்கும். இருங்க, F7 F8 F8 தான் இருக்கு பாரு. பர்ச்சேஸ் வந்து F9, பர்ச்சேஸ் வந்து F9, சேல்ஸ் வந்து F8. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் போடும்போது POS எல்லாம் போடும்போது F8 தானே போட்டோம். F8 வந்து சேல்ஸ், F9 வந்து பர்ச்சேஸ். ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா which function key is used to enter receipt. receipt என்டர் பண்றதுக்கு நம்ம என்ன கீ யூஸ் பண்றோம்னு கேக்குறாங்க. இது பாருங்க ரெண்டு இருக்குது, ஒன்னு F5 ஒன்னு F6. F5 வந்து பேமெண்ட், F6 வந்து ரெசிப்ட். ஓகேவா? F2 சொல்றாங்க தப்பு, F4 சொல்றாங்க தப்பு, F6 சொல்றாங்க ரைட். F6 தான் ரைட். F6 வந்து ரெசிப்டுக்காக, F5 வந்து பேமெண்ட்டுக்காக. அடுத்தது 470 பாருங்க. which shortcut key is used to open debit note voucher. இந்த டெபிட் நோட்னா என்னது? டெபிட்ன்றது நாம ஒருத்தருக்கு கொடுக்கறது நமக்கு, அதாவது நம்ம ஒருத்தட்ட வாங்குறது. டெபிட் நோட்னா என்ன கேட்டீங்கன்னா, நாம ஒருத்தட்ட கடன் வாங்குறோம்னா அதுக்கு டெபிட் நோட்னா ஒருத்தர் காசு கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஒருத்தட்ட காசு கேட்கிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம எந்த ஷார்ட்கட் பயன்படுத்துவோம் கேட்கிறாங்க. எப்படின்னா டெபிட் நோட்டு கொடுத்தா இந்த நோட்டை வாங்கி வச்சு நம்ம ப்ரோ நோட்னு சொல்றோம். ஞாபகம் இருக்கா? கடன் வாங்கினா ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறது. அந்த மாதிரி டெபிட் நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா காசு கொடுக்கணும் எதிராளி அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அந்த டெபிட் நோட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் கேட்கறாங்க. Alt F9, Alt F9, Control F10, Control F9. இதுல எதுன்னு எனக்கே தெரியல. Control F9 தான் கரெக்ட்னு சொல்றாங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம டெபிட் நோட்லாம் ஓபன் பண்ணதே கிடையாது, ஓபன் பண்றதும் கிடையாது. இதே மாதிரி கிரெடிட் நோட்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம ஓபன் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சிம்பிள் அக்கௌண்டிங்ல வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட்லாம் தேவையில்லை. நிஜமான கிரெடிட் நிஜமான டெபிட்டே நமக்கு போதுமானது. அதுக்கு மேல அந்த நோட் வந்து தேவையில்லை. நோட்ன்றது என்ன கேட்டீங்கன்னா பணம் உண்மையில வராது. பணம் வரதுக்கு தேவையான அந்த அந்த ஒரு பேப்பர் வவுச்சர்னு நம்ம சொல்லல, அந்த மாதிரி நான் ஒருத்தட்ட கடன் வாங்கணும்னா டெபிட் நோட்டு, கொடுக்கணும்னா கிரெடிட் நோட்டு. which shortcut key is used to remove a line in a report in report screen. ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல ஒரு குறிப்பிட்ட வரியை மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் எந்த ஷார்ட்கட் கீ பயன்படுத்தினா அந்த ஒரு வரி மட்டும் வேணான்னு அனுப்பலாம். Alt I சொல்றாங்க, Alt R சொல்றாங்க, Alt X சொல்றாங்க. இதுல வந்து Alt R தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. R for remove. ஏன்னா ஒரு லைன் நம்ம ஏற்கனவே Alt D சொல்லிட்டோம். Alt D for delete, கம்பெனியே delete பண்றதுக்கு அல்லது ஒரு வவுச்சரையே delete பண்றதுக்குன்னா Alt D கொடுத்தா D for delete.
ஆர் ஃபார் ரிமூவ், இது ஒரு வரியை மட்டும் ரிமூவ் பண்ணும். அடுத்தது which feature offers parallel classification of stock items. ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம சாதாரணமா கிளாஸிஃபை பண்றோம், அதுக்கு கேட்டகரின்னு ஒண்ணு இருக்குது. அது வழியா போனா ஸ்டாக் கேட்டகரி இதோ சொல்றாங்க பாரு, அது வழியா போனா என்ன ஆகும்னா இன்னொரு மாதிரி குரூப் ஐட்டம் இல்லாம எக்ஸ்ட்ராவா அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். கேட்டகரிஸ்ன்றது கரெக்ட், ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆனா இந்த கேட்டகரி வந்து நம்ம பயன்படுத்தல, ஏன்னா ஏற்கனவே நமக்கு குரூப்ஸ் தெரியும், ஐட்டம்ஸ் தெரியும். இதுக்கே இன்னொரு பேரை கிரியேட் பண்ணி நம்ம மூளையை குழப்பிக்க கூடாதுன்றதுனால நம்ம வந்து ஸ்டாக் கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணல. ஏன்னா நமக்கு இருக்கிற டைமும் குறைப்பு, அது இல்லாம ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேரை சொல்லி நம்ம தேவையில்லாம மூளையை குழப்பிக்க பண்ணதுனால நிறுத்தியாச்சு. அடுத்து விச் பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ வெரி லாங் பீரியட். அதாவது வந்து இப்ப 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கு என்ன பேரு? கரண்ட் பட்ஜெட்னு சொல்றாங்க. கிடையாது, கரண்ட் பட்ஜெட் வந்து இப்போதைக்கு. லாங் டேர்ம் பட்ஜெட் கரெக்ட், ரோலிங் பட்ஜெட் கரெக்ட், ஷார்ட் டேர்ம் பட்ஜெட் இதுல என்ன கேட்டீங்கன்னா லாங் டேர்ம் பட்ஜெட்னு தான் ரைட். ரோலிங் பட்ஜெட்னா போன வருஷத்தோட கேரி ஓவர் இந்த வருஷம் வந்து பட்ஜெட்டுக்குள்ள வரும். ஷார்ட் டேர்ம் பட்ஜெட்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு. கரண்ட் பட்ஜெட்னா இந்த நிமிஷத்துக்கான பட்ஜெட் வந்து கரண்ட் பட்ஜெட். இதுல வந்து ஐயோ வெரி ஷார்ட் பீரியட் கேட்குறாங்களா, வெரி லாங் பீரியட் நான் மூலையில ஞாபகம் வச்சுட்டேன் பிள்ளைங்களா. ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்துக்கு இப்போதைய கரண்ட் பீரியடுக்கு வேணும்னா கரண்ட் பட்ஜெட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த லாங் டேர்ம் பட்ஜெட்ல 5 வருஷம் 10 வருஷம் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் லாங் டேர்ம். இவங்க சொல்றது வெரி ஷார்ட் பீரியட்னு கேட்குறாங்க, இப்போதைக்கு கரண்ட் பட்ஜெட் அதுதான் ரைட்டா. அடுத்தது which ratio evaluates the availability of cash to pay debit. அதாவது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பணம் பே பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம கையில கொஞ்சம் காசு இருக்கு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ எந்த ரேஷியோ வந்து காசுக்கும் நாம கொடுக்க வேண்டிய பணத்துக்கும் ஒரு ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஆக்டிவிட்டி ரேஷியோ கிடையாது, டெபிட் ரேஷியோ. டெபிட் ரேஷியோவா, டெபிட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, மார்க்கெட் ரேஷியோ. இந்த லிக்விடிட்டி ரேஷியோவா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தர வேண்டியதை தரதுக்கான கெப்பாசிட்டியை வந்து லிக்விடிட்டின்னு தான் சொல்றோம். லிக்விடிட்டி ரேஷியோ எப்படின்னா நம்ம கையில இருக்கிற காசு நமக்கு இருக்கிற செலவுக்கு போதுமா போதாதா, அது வந்து லிக்விடிட்டி ரேஷியோ. சரியா, ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்தது which function key is used to enter payment. பேமெண்ட்டுக்கு நம்ம எந்த வவுச்சர் எந்த கீ யூஸ் பண்ணுவோம் கேட்குறாங்க. F5ன்றது பேமெண்ட்டுக்கானது, F3 கிடையாது, F5 கரெக்ட், F7 தப்பு, F9 தப்பு, F5 ரைட். சரி, F5 தான் கரெக்ட், ஆப்ஷன் டி ரைட். அடுத்தது which report displays ledgers and group summary information for the selected cost center. ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் சென்டருக்கு மட்டும் நாம வந்து லெட்ஜர் சம்மரி, லெட்ஜர் வைஸ் சம்மரி, அப்புறம் வந்து குரூப் வைஸ் சம்மரி வேணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. கேட்டகரி சம்மரி கிடையாது, காஸ்ட் சென்டர் பிரேக்கப், லெட்ஜர் பிரேக்கப், இதுல வந்து குரூப் பிரேக்கப், இதுல பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் பிரேக்கப்ல தான் கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் சென்டர்ல எது எதுக்கெல்லாம் நாம பிரேக்கப் கொடுக்குறோம், எந்தெந்த ஐட்டம்க்கு என்னென்ன செலவு பண்றோம், அது வந்து காஸ்ட் சென்டர் பிரேக்கப் ரைட்டா. அடுத்தபடியா which name indicates the decreasing value of an asset. ஒரு அசெட் இருக்குது, அதனோட வேல்யூ குறைஞ்சுனே போனா அதுக்கு என்ன பேருன்னு கேட்கறாங்க, டிப்ரிசியேஷன். ஞாபகம் இருக்குதா, கரண்ட் அசெட் கிடையாது, டிப்ரிசியேஷன் தான் கரெக்ட். நம்மளோட மதிப்பு குறைஞ்சுனே போறது டிப்ரிசியேஷன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சன்ட்ரி டெட், டெபிட்டார், இதுல வந்து டிப்ரிசியேஷன் கரெக்ட், ஆப்ஷன் டி ரைட். சரியா, நாம இன்னொரு 3 கேள்வி பார்த்துட்டு நிறுத்திடுவோம். which shortcut key is used to cancel a voucher in daybook or list vouchers in tally. டேலில ஒரு ஒரு வவுச்சர் என்ட்ரி, ஒரு குறிப்பிட்ட வவுச்சர் என்ட்ரியை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆல்ட் டி. கம்பெனியை டெலீட் பண்ணணும்னாலும் அதே தான், அதே வந்து ஒரு வவுச்சரை டெலீட் பண்ணணும்னாலும் அதே தான். ஆல்ட் ஐ, ஆல்ட் எஸ், ஆல்ட் எக்ஸ் இதெல்லாம் கிடையாது, ஆல்ட் டின்றது கரெக்ட். ஐயோ ஆல்ட் எக்ஸா நண்பா, ஆல்ட் எக்ஸ், ஓ டே புக்ல இருந்தே டெலீட் பண்ணணும்னா ஆல்ட் எக்ஸ் போடுறது நண்பா. எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வவுச்சரை லோட் பண்ணிட்டு, அதாவது டே புக் வழியா ஒரு வவுச்சருக்குள்ள போயிட்டு அந்த ஒரு வவுச்சரை டெலீட் பண்ணணும்னா ஆல்ட் டி கொடுப்போம், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு டெலீட் பண்ணணும். அது வந்து அந்த வவுச்சருக்குள்ள போன அப்புறமா இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆல்ட் எக்ஸ் எதுக்காக சொல்றாங்கன்னா நம்ம அந்த வவுச்சருக்கே போக வேணாம், இந்த ஒரு வரியில அந்த வவுச்சர் சம்பந்தமான டீடைல் இருக்குன்னா அந்த ஒரு வரியில இருந்தே அந்த வவுச்சரை டெலீட் பண்ணணும்னா ஆல்ட் எக்ஸ் கொடுக்கணும் போல இருக்கு. சரிப்பா, ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஆல்ட் எக்ஸ் வந்து ஆப்ஷன் டி ல இருக்குது. வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் இடிஐ? இடிஐ வேணாம், ஏன்னா இது வந்து இ காமர்ஸுக்கு போயிடுது. நாம நாளைக்கு இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் பார்த்துக்கலாம். 478 வரைக்கும் இருக்கிற கேள்வி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இங்க பாருங்க 478 இது வரைக்கும், இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் தனி. நான் வந்து 450ல இருந்து ஆரம்பிச்சுதான் ஞாபகம். இன்னையோட கொஸ்டின்ஸ் வந்து 450ல இருந்து ஆரம்பிச்சேன்னா டேலி ஆடிட் ஃபீச்சரோட நேத்தி முடிச்சோம். இதுல இருந்து ஆரம்பிச்சுமா which combination of keys used to change financial period, alt F2. இந்த 7வது கேள்வியில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். சரி, இந்த 7வது கேள்வி வந்து 451.
451ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 451ல இருந்து 478 வரைக்கும், 451ல இருந்து 478 வரைக்கும் என்னோட டெஸ்ட்டுக்கு செகண்ட் அதாவது டெஸ்ட் 2 அப்படின்ற பேர்ல, அதாவது தியரி 1 பேர்ல ஓபன் பண்றேன். மணி 3 ஆகுது, நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் கிளாஸ். நான் இப்ப டெஸ்ட் ஓபன் பண்ண பிள்ளைங்களா, நீங்க வந்து அந்த டெஸ்ட் கொஞ்சம் சரியா? ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? ஓகேம்மா, பாய்மா. தேங்க்யூ சார். பாய்ப்பா.